ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 2024 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் ஜாகிரஃபிலேருந்து கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். 2024 கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் நீர்வழி போக்குவரத்து செழித்து காணப்படாத மாநிலம் எது அப்படின்னா ராஜஸ்தான். ஏன்னா ராஜஸ்தான் எல்லாமே பாலைவனம் அப்படிங்கிறதுனால அங்கே வந்து நீர்வழி போக்குவரத்துலாம் இல்லை. எது காணப்படாத மாநிலம், செழித்து காணப்படாத மாநிலம் தான் கேட்டிருக்காங்க, ராஜஸ்தான். இந்தியாவில் எந்த வகையான மனித இனத்தவருக்கு தடித்த உதடுகள் காணப்படுகிறது? புரோட்டோ ஆஸ்ட்ரோலாய்டு. இந்தியாவில் எந்த வகையான மனித இனத்தவருக்கு தடித்த உதடுகள் காணப்படுகிறது? புரோட்டோ ஆஸ்ட்ரோலாய்டு. பிலாஸ்பூர் டேஷ் மண்டல ரயில்வேயின் தலைமையகம். தென்கிழக்கு மத்திய ரயில்வே. தென்கிழக்கு மத்திய ரயில்வேயின் தலைமையகம் அப்படி தான் என்னென்னா பிலாஸ்பூர். இதில் வந்து இந்த ரயில்வே மண்டலங்கள் இருக்குல்ல, அந்த ரயில்வே மண்டலங்களில் இருந்து ஏதாவது ஒரு கொஷின்ஸ் வந்து வரலாம். மொத்த ரயில்வே மண்டலங்களை வந்து நம்ம பிரிக்கிறோம். அது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு அப்படின்னு பிரிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்திய ரயில்வே. வடக்கு ரயில்வே என்ன? புதுடெல்லி. தெற்கு ரயில்வே சென்னை. கிழக்கு ரயில்வே கல்கத்தா. மேற்கு ரயில்வே வந்து மும்பை. அதே மாதிரி மத்திய ரயில்வே கேட்டாலும் அதுவும் மும்பை தான். அதே மாதிரி மேற்கு மத்திய வந்து ஜபல்பூர். கிழக்கு மத்திய வந்து ஹாசிப்பூர். அதே மாதிரி வடக்கு மத்திய ரயில்வே என்னென்னா அலகாபாத். தெற்கு மத்திய ரயில்வே வந்து செகந்திராபாத். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வடமேற்கு ரயில்வே. வடமேற்கு வந்து ஜெய்ப்பூர். வடகிழக்கு வந்து கோரக்பூர். தென்மேற்கு வந்து ஹூக்ளி. தென்கிழக்கு வந்து கொல்கத்தா. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி 4 செட்டாக வரும், மொத்தம் 12. அப்புறம் பார்த்தோன்னா மத்திய ரயில்வே நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம்ல, மும்பை, நேவி மும்பை, சிவாஜி ரயில்வே நிலையம். அடுத்து கொங்கன் ரயில்வே தான் நேவி மும்பை. அப்புறம் கிழக்கு கடற்கரை ரயில்வே வந்து புவனேஸ்வர். அப்புறம் வடகிழக்கு எல்லை ரயில்வே வந்து கவுகாத்தி. அப்புறம் தென்கிழக்கு மத்திய ரயில்வே வந்து பிலாஸ்பூர். நமக்கு இப்போ என்ன கேட்டிருக்காங்க? தென்கிழக்கு மத்திய ரயில்வே தான் கேட்டிருக்காங்க, பிலாஸ்பூர். மொத்தத்தில் இந்த ரயில்வே மண்டலங்கள் பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த நாளை படிக்கிறோம் அப்படின்னா வடக்கு என்ன, தெற்கு என்ன, மேற்கு, கிழக்கு. வடக்கு வந்து புதுடெல்லி மேலே, வடக்கு புதுடெல்லி, கிழக்கு தெற்கு கீழே சென்னை, மேற்கு வந்து மும்பை, கிழக்கு வந்து கல்கத்தா. இது முடிஞ்சுது. அதுக்கப்புறம் மேலேருந்தே பார்க்கலாம். வடக்கு மத்திய. அப்புறம் மத்திய ரயில்வே வந்து என்னென்னா மும்பை. மத்திய ரயில்வே வந்து மும்பை. அப்புறம் வடக்கு மத்திய நம்ம பார்க்கும்போது என்ன வருது அப்படின்னா அலகாபாத். அந்த புதுடெல்லி பார்க்குறோம்ல வடக்கு, அதிலே வடக்கு மத்திய வந்து அலகாபாத். அதே மாதிரி தெற்கு வந்து நம்ம சென்னை பார்க்குறோமா, அப்போ தெற்கு மத்தியங்கும்போது செகந்திராபாத். அதே மாதிரி கிழக்கு வந்து கல்கத்தா பார்க்குறோம். கிழக்கு மத்தியன்னு எடுத்துக்கும் போது அது வந்து ஹாசிப்பூர். கிழக்கு மத்திய வந்து ஹாசிப்பூர். அதே மாதிரி மேற்கு வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம்? மும்பை ரயில்வே சொல்கிறோம். மேற்கு மத்திய அப்படின்னு எடுக்கும்போது அது என்ன அப்படின்னா ஜபல்பூர். இப்போ 8 ரயில்வே மண்டலங்கள் முடிஞ்சிச்சு. அடுத்து என்ன பார்க்குறோன்னா வடமேற்கு. நம்ம வடக்கு பார்த்தோம்ல, அதிலே வடமேற்கில் வந்து என்ன இருக்குன்னா ராஜஸ்தான். அப்போ அந்த பக்கம் வந்து ஜெய்ப்பூர். வடமேற்கு ரயில்வே வந்து என்னென்னா ஜெய்ப்பூர். இந்த பக்கம் வரும்போது வடகிழக்கு வந்து நம்ம கிழக்கு என்ன பார்த்தோம்? கிழக்கு வந்து கல்கத்தா. கிழக்கு மத்திய வந்து ஹாசிப்பூர். அதே மாதிரி இப்போ வடகிழக்கு பார்க்குறோம். வடகிழக்கு வந்து கோரக்பூர். எல்லாமே வந்து காலே வரும். இந்த கிழக்கு பகுதி வரும்போதெல்லாம் ஹாசிப்பூர், கோரக்பூர். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தென்மேற்கு பார்க்குறோம். தென்மேற்கு என்ன பார்த்தோம்? மும்பை பார்த்தோம். மேற்கு மத்திய வந்து ஜபல்பூர் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்குறோன்னா தென்மேற்கு பார்க்குறோம். தென்மேற்கில் என்ன அப்படின்னா ஹூக்ளி. தென்மேற்கில் வந்து என்ன ரயில்வே நிலையம் அப்படின்னா ஹூக்ளி ரயில்வே நிலையம். அதே மாதிரி தென்கிழக்கில் என்ன இருக்குன்னா கல்கத்தா. நம்ம கிழக்கு வந்து கல்கத்தா சொன்னோம்ல, கல்கத்தா. கிழக்கு மத்திய வந்து காசிப்பூர் பார்த்தோம். இங்கே வந்து இப்போ தென்கிழக்கு ரயில்வே கிழக்கு வந்து கல்கத்தா தான், அதுவும் கல்கத்தா தான். இது முடிஞ்சுது. அப்புறம் பார்த்தோன்னா கொங்கன் ரயில்வே வந்து எப்போ ஆரம்பித்தாங்க? 1998 ஆரம்பித்தாங்க. அது வந்து நேவி மும்பை. அதே மாதிரி கிழக்கு கடற்கரை ரயில்வே வந்து புவனேஸ்வர். வடகிழக்கு எல்லை ரயில்வே வந்து கவுகாத்தி. அப்புறம் தென்கிழக்கு மத்திய ரயில்வே வந்து பிலாஸ்பூர். நம்ம கொடுத்துருக்கிறது வந்து பிலாஸ்பூர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ரயில்வே மண்டலங்கள்லேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் வரும். ஹேமடைட் தாதுவின் நிறம் என்ன? ஹேமடைட் தாதுவின் நிறம் வந்து சிவப்பு.
கங்கை நதியின் மொத்த நீளம் அதன் மூலத்திலிருந்து அதன் வாய்வரை என்னென்னா 2525 கிலோமீட்டர், அதாவது 25 கிலோமீட்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கங்கை நதியின் மொத்த நீளம் வந்து அதன் மூலத்திலிருந்து வாய்வரை 25 கிலோமீட்டர். புலம்பெயர்ந்தோர் பதிவில் முன்னிலை வகிக்கும் மாவட்டம் சென்னை. புலம்பெயர்ந்தோர் பதிவில் முன்னிலை வகிக்கும் மாவட்டம் சென்னை. தமிழ்நாட்டில் மிக நீளமான நெடுஞ்சாலை NH44 வந்து தமிழ்நாட்டின் மிக நீளமான நெடுஞ்சாலை ஆகும். இது ஓசூரிலிருந்து எது வரைக்கும் செல்லுது அப்படின்னா கன்னியாகுமரி வரை செல்கிறது. NH44 என்பது தமிழ்நாட்டின் மிக நீளமான நெடுஞ்சாலை ஆகும். இது ஓசூரிலிருந்து கன்னியாகுமரி வரை செல்கிறது. எந்த பகுதியில் சாம்பார் ஏரி அமைந்துள்ளது அப்படின்னா ராஜஸ்தான் சமவெளி. எந்த பகுதியில் சாம்பார் ஏரி அமைந்துள்ளது? ராஜஸ்தான் சமவெளி. டேஷ் தமிழ்நாட்டின் 2வது பெரிய ரயில் நிலையம் மற்றும் தமிழ்நாட்டின் பரபரப்பான ரயில் நிலையங்களில் ஒன்றாகும்னா திருச்சிராப்பள்ளி சந்திப்பு. டேஷ் தமிழ்நாட்டின் 2வது பெரிய ரயில் நிலையம் மற்றும் தமிழ்நாட்டின் பரபரப்பான ரயில் நிலையங்களில் ஒன்று திருச்சிராப்பள்ளி சந்திப்பு. சிவப்பு புரட்சியுடன் தொடர்புடையது என்ன அப்படின்னா 2 மற்றும் 3 எதெல்லாம் அப்படின்னா இறைச்சி மற்றும் தக்காளி. எது சிவப்பாக இருக்கும்ல இறைச்சி, அதுவும் தக்காளியும் தான் சிவப்பு புரட்சியுடன் தொடர்புடையது. சிவப்பு புரட்சியுடன் தொடர்புடையது சிவப்பு வந்து இறைச்சி மற்றும் தக்காளி. மேற்கு வங்காளத்தில் உள்ள வங்காள இரும்பு தொழில் கம்பெனி எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1870ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. மேற்கு வங்காளத்தில் உள்ள வங்காள இரும்பு கம்பெனி 1870இல் ஆரம்பிக்கப்பட்டது. தமிழ்நாட்டின் மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக உள்ள மாவட்டம் எது அப்படின்னா நீலகிரி. தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அடர்த்தி வந்து குறைவாக உள்ள மாவட்டம் நீலகிரி. இந்தியாவின் மிக முக்கியமான வேளாண் புரட்சிகள். இந்த வேளாண் புரட்சிகளும் கொஞ்சம் பார்த்து படிச்சுக்கணும். வேளாண் புரட்சிகளை உற்பத்திகளுடன் ஒப்பிடுக. ஃபஸ்ட்டு வந்து தங்க நூலிலை புரட்சி. தங்க நூலிலை புரட்சி அப்படிங்கிறது சணல். அதாவது தங்க நூலிலை புரட்சி வந்து சணல். அப்புறம் வெள்ளி இலை புரட்சி. வெள்ளி இலை புரட்சி வந்து பருத்தி. வெள்ளி இலை புரட்சி பருத்தி. அப்புறம் சாம்பல் புரட்சி. சாம்பல் வந்து உரங்கள். நீல புரட்சி. நீல புரட்சி அப்படிங்கிறது மீன்கள் உற்பத்தி. தங்க நூலிலை புரட்சி சணல், வெள்ளி இலை புரட்சி பருத்தி, சாம்பல் வந்து உரங்கள், நீல புரட்சி வந்து மீன்கள். ஆன்சர் டி. கீழ்கண்டவற்றுள் எந்த ஆறு மேற்கு நோக்கி பாயவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்கு நோக்கி பாயாத ஆறு கிழக்கு நோக்கி பாயவில்லை. கீழ்கண்டவற்றில் எந்த ஆறு கிழக்கு நோக்கி பாயவில்லை அப்படின்னா நர்மதா, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா. இதில் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா இதெல்லாமே கிழக்கு நோக்கி பாயுமாறுகள். இதில் எது வந்து கிழக்கு நோக்கி பாயாத ஆறு அப்படின்னா நர்மதா. நர்மதாங்கிறது வந்து கிழக்கு நோக்கி பாயவில்லை. இப்போ எது பாயவில்லைன்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ ஆன்சர் வந்து நர்மதா. மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணாங்கிறது வந்து கிழக்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள். எது தவறாக பொருந்தி உள்ளது? ஆறு மற்றும் அதன் துணையாறு கொடுத்துருக்காங்க. மகாநதியினுடைய துணை ஆறுகள் பார்த்தோம்னா டலன், சந்தூர் கொடுத்துருக்காங்க. கோதாவரி, பூர்ணா, பென்கங்கா. கிருஷ்ணாவுக்கு வந்து பீமா, கொய்னா. காவிரிக்கு வந்து துங்கபத்ரா, பாலாறு கொடுத்துருக்காங்க. இல்லை எது தவறாக பொருந்தியுள்ளது கொடுத்துருக்காங்க. காவிரிக்கு வந்து துங்கபத்ரா, பாலாறுங்கிறது தவறு. உலகில் டேஷ் இடங்கள் உயிரின பன்மை தகுதி வள மையங்களாக கருதப்படுகிறது. 34 இடங்கள். உலகில் 34 இடங்கள் உயிரின பன்மை தகுதி வள மையங்களாக கருதப்படுகிறது. அடுத்து சரியாக பொறுத்துக. இன்சாட் அப்படிங்கிறது இன்சாட் அப்படிங்கிறது என்ன? செயற்கைக்கோள். புறநகர பரவல், புறநகர அர்பன் பிரவால் அப்படின்னா நமக்கு வந்து நகரமயமாக்கல். இதில் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. இன்சாட் அப்படிங்கிறதுக்கு வந்து ஏக்கு வந்து 4 கொடுத்துருக்காங்க, நகரமயமாக்கல். இது வந்து தப்பு. இன்சாட் அப்படிங்கிறது செயற்கைக்கோள். அடுத்தது புறநகர பரவல் அப்படிங்கிறது நகரமயமாக்கல். அப்போது பிக்கு வந்து 4 வரும், நகரமயமாக்கல். அப்புறம் கொங்கன் ரயில்வே வந்து மும்பை. எல்லைப்புற சாலை நிறுவனம் எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க? ப்ரோ அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1960. எல்லைப்புற சாலை நிறுவனம் வந்து 1960. இப்போ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து தப்பாக தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு இன்சாட்னா செயற்கைக்கோள், புறநகர பரவல் வந்து நகரமயமாக்கல், கொங்கன் ரயில்வே வந்து மும்பை, எல்லைப்புற சாலை நிறுவனம் வந்து 1960. இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஆனால் முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1881 தான் மேற்கொள்ளப்பட்டது. இது பார்த்தோன்னா ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் வந்து ஏக்கான சரியான பதிலாகும். இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து 1872 தொடங்கினாங்க.
ஆனால் முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து 1881 தான் மேற்கொள்ளப்பட்டது. ஹராப்பா மக்களும் பண்பாடும் என்ற தலைப்பின் கீழ் கீழ்கண்டவற்றில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. சிந்துவெளி நாகரிகத்தில் ஒன்றுக்கும் அதிகமான குழுக்கள் இருந்தன. சிந்துவெளிகளில் விவசாயிகள், கால்நடை வளர்ப்போர், வேட்டையாடுவோர், உணவு சேகரிப்போர் உள்ளிட்ட பல்வேறு குழுக்கள் வாழ்ந்திருந்தார்கள். இதில் என்ன கொடுத்துருக்காங்க? சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. 1, 2. அடுத்து சிந்துவெளி நாகரிகத்தில் ஒன்றுக்கும் அதிகமான 5 குழுக்கள் இருந்தன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எத்தனை குழுக்கள் இருந்தன அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக தெரியாது, அதனால் 3 வந்து தவறு. சிந்துவெளி நாகரிகத்தில் ஒன்றுக்கும் அதிகமான குழுக்கள் இருந்தனங்கிறது கரெக்டு. சிந்துவெளியில் விவசாயிகள், கால்நடை வளர்ப்போர், வேட்டையாடுவோர், உணவு சேகரிப்போர் என பல்வேறு குழுக்கள் இருந்தாங்க. ஆனால் வந்து ஒன்றுக்கும் அதிகமான 5 குழுக்கள் இருந்தன அப்படிங்கிறத ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது, அதனால் 3 வந்து தவறு. 1 மற்றும் 2 வந்து கரெக்டு. பண்பாடு என்பது மக்களின் மொழி, உணவு, உடை, சமூக பழக்கங்களை குறிக்கும். இந்தியா பன்முக பண்பாட்டு கேந்திரமாக உள்ளது. 2ம் சரி. பண்பாடு என்பது மக்களின் மொழி, உணவு, உடை, சமூக பழக்கங்களை குறிக்கும். இது கரெக்டு. இந்தியா பன்முக பண்பாட்டு கேந்திரமாக உள்ளது. 2ம் சரி.